அது எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமா வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து ரீசெண்டா ஒருத்தருக்கு வந்து இவங்களுக்கு தெரியாம வந்து ஃபோன் பண்ணிட்டாரு. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணணும்னு நினைச்சு இவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாரு. இவங்களும் வந்து என்னன்னா சொல்லவே இல்லை, அவங்க அம்மா மாதிரியே என்னப்பா எப்படிப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு கடைசியில் அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, என்னடா இது நம்ம ஒரு செகண்ட் போடவே அப்படி அம்மா சாரிம்மா இந்த மாதிரி நான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சு உங்களுக்கு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து அதனால என்னப்பா நானும் உனக்கு அம்மா தான், பத்திரமா வந்து நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எங்களுக்கு பர்சனலா வந்து தெரியும். இதெல்லாம் இன்னைக்கு இருந்து நான் பேசணும்னு நினைச்சேன், நீங்க வரும்போது இதை சொல்லணும் மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் நாங்க சொல்லியிருந்த மாதிரி ஸ்டேட் அவார்ட் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் எக்கச்சக்கமான ரெகக்னிஷன்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்க எப்பவுமே உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னைக்கு டே இது ஃபர்ஸ்ட் டே இருந்துப்பா, இன்னைக்கு நான் வந்து எப்பவுமே 100% கொடுப்பேன் தான் நினைப்பீங்க. ஸோ இந்த அவார்டு இந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். இது என்னன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 400 படம் நடிச்சிருப்பேன் பாப்பா சொன்ன மாதிரி ஆல் த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில். ஆனால் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு அவார்டு, ஸ்டேட் அவார்டு கிடைக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி திருமதி செல்வம் அந்த சீரியலுக்காக ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. இப்போ இந்த படத்துக்காக கிடைக்கிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லிஸ்ட்டை பார்த்தேன், சூர்யா சாரெல்லாம் வாங்குகிறாங்க. ஓகே, அவங்களில் நம்மளும் ஒரு ஓரத்தில் நின்று வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இதில். அண்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அவங்களோட எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை, பாரதி ராஜா சாரோட டிரெக்ஷனில் சிவாஜி சாருக்கு பேரா நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அவரோட பாதி ஏஜ் கூட மேமுக்கு இருந்திருக்குமா? அந்த டைம்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எடுத்து பண்றதே வந்து எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல டக்குன்னு. ஏன்னா அவங்க ஏஜ்னு ஒன்று பார்ப்பாங்க, ஏன்னா இவ்வளோ 23ல பண்ணணுமா அப்படி இல்லை. கூப்பிடுறது வந்து எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா சார் வந்து என்ன அந்த கேரக்டர் கூப்பிடுறாரு. யாருக்கு பேரா? சிவாஜி அப்பாவுக்கு பேரா கூப்பிடுறாரு. அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ பெரிய இமேஜினேஷன். அங்கே போனோன்னே கெட்டப்பே வந்து இப்படி பண்ணாங்க, இந்த காதை எடுத்து இந்த சைக்கிள் டியூப் எல்லாம் ஒட்டாங்க பாருங்கள், அதில் ஒட்டி இப்போ வந்து காது வளர்த்துனவங்களுக்கே சான்ஸ் கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து மேக்கப்லாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஃபாரின்லேருந்தெல்லாம் வராங்க, நமக்கு போய் ஃபாரின்லேருந்து வருவாங்க, வேலை கிடைச்சதே பெரிய விஷயம். காதெல்லாம் ஒட்டி காது போட்டு எல்லாம் பண்ணி டைலாக்ஸ் சொல்லி சித்ரா சார் வரார். செல்வராஜ் சார் தான் ரைட்டர், கலைமணி சாரோட கதை. சித்ரா சார் வந்து அப்பச்சி கோணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான், அடுப்பு உதிர குழல் அப்படி என்னடா ராகம். இது யார் சார் பேசுகிறா? நான் கூலாக கேட்குறேன், நீ தான் பேசுகிற. இது ஏன் சார் அப்படியே? நீ வந்து ரொம்ப ரஃப்பான ஒரு பொம்பளை, உனக்கு சிவாஜி சார் மேலே அவ்வளோ கோவம். ஏன் சார் அவர் மேலே எனக்கு நம்ம தங்கப்பதக்கம் கேஆர் விஜயம்மா மாதிரி நடிக்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு போனால் அவர் மேலே உனக்கு கோவம், அவர் உங்ககிட்ட பேசவே மாட்டாரா? சரி, இது யாரை சார் பார்த்து பேசுகிறேன்? இது வந்து அவருடைய சொந்தக்கார பையன், உங்கள் வீட்டில் மாடு மேய்ச்சிட்டு அப்படியே இருக்கான், அவன் வந்து புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறான், அது உனக்கு பிடிக்கல, நீ அவனை பார்த்து சலன்னு கொட்டுது. என்னை வந்து மைசூரெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கொள்ளைகால் அந்த இடத்துல, சார் என்னை அனுப்பிட சொல்லுங்கள் சார், நான் ஊருக்கே போயிடுறேன் சார். நான் இதில் வேறு ஒரு மூக்குத்தி இல்லாமல் 2 மூக்குத்தி குத்தி ஒரு பக்கம் வீங்கி போய் அதை வேறு. இல்லை சார் நான் போகிறேன் சார். என்ன விளையாடுறியா? சிவா சார் வந்துட்டுருக்காரு, ஊருக்கு போகிறேன்றேன்னு சித்ரா சார் திட்டுறாரு. இல்லை சார் எனக்கு வேணாம் சார். இவர்கிட்ட நான் என்னைக்காவது சான்ஸ் கேட்டேனா சார்? எதுக்கு சார் பழி வாங்குறாரு இந்த டேரக்டர்? சொல்லுங்கள் சார், நான் வர முடியாது சார், நான் போகிறேன்னு சொன்னால் அழுதுகிட்டே இருக்கேன். வந்துட்டார், செட்டுக்கு வந்துட்டார் சிவாஜி சார், கண்ணை தொடச்சிட்டு வந்து இந்த கூடையை லெஃப்டன் போடுறேன். எனக்கு எங்கள் டைரக்டர் மேலே அவ்வளவு கோவம், இந்த டைரக்டர் நம்மளை பழி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராதா வந்து அவங்கள அடிக்கிற சீனு, அவங்க சொன்னாங்க, நீங்கள் சேச்சி நீங்களே அடிச்சிடுங்க, டைரக்டர் எடுத்தாருன்னா விளக்குமாறு எடுத்தால் வீசிடுவார் அவர், அதனால் நீங்களே அடிச்சிடுங்க. அடப்போமா, நானே சோதனை காலத்தில் உட்காந்து அடிக்கணும். அதே மாதிரி நடந்து வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் நடந்து காட்டுவார், அவர் ஜீன்ஸ் அப்படி பிடிச்சிக்கிட்டு தன் வடிவுக்கரசி நீ நடக்கும்போது இந்த மண்ணெல்லாம் அதிரணும்னு எனக்கு அவர் மேலே இருக்க கோவத்திலேயே தான் பார்த்துன்னு இருப்பேன். ட்ரை பண்ணுறேன் சார், பண்ணுங்க பண்ணுறேன் சார். அவர் மேலே இருக்க கோவத்திலே அந்த விளக்கு மாதிரி இப்படி வச்சுட்டு, மனுஷா என்னை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டாந்துட்டேன்ற கோவத்திலேயே நடந்து வந்த சீன் தான் அது. ஆனால் இந்த நிமிஷம் வரலும் எனக்கு முதல் மரியாதை தான் சோறு போடுது.
ஆனால் என்னன்னா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க எங்கள் டிரெக்டர்னு. அதே பாரதி ராஜா சார் தான் உங்களை மாடர்னாகவும் ஸ்டைலாகவும் காட்டினாரு. முதல்ல எடுத்தோன்னே என்னை அப்படி தான் காட்டினார் அவர். முதல்ல அவங்க நான் வந்து நடிக்கிறதுக்காக இல்லை, நான் வந்து காம்பியராக இருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போட போனேன். அது வந்து ஹேர் ஹோஸ்டஸ்க்காக நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு, நான் தான் சொன்னேன் எடுத்தோடனே வேலைகள் பார்க்கறதுக்காக அப்ளை பண்ணிக்கும் போது அந்த ஃபோட்டோ வந்து டைரக்டர் கையில் போயிட்டு இது நல்லா இருக்குது, இந்த பொண்ணை வர சொல்லுங்கன்ட்டாங்க. அப்புறம் மேக்கப் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் தான் செலக்ட் பண்ணிட்டாங்க உங்களை, ஷூட்டிங் சொல்லுவாங்க வந்துங்க. ஐயோ இது என்னது வம்பா போச்சே அப்படின்னு. அப்படி அந்த சிகப்பு ரோஜாக்களில் மாடர்னாக என் தலைமுடியெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு ஒரு பெரிய விக்கை வச்சு மாடர்னாக ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு டைம் போடுறேன் நான். நம்ம வீட்டிலலாம் அந்த மாதிரி போட்டு பழக்கமே இல்லை. இப்படி இருந்த வடிவுக்கரசி இப்படி ஆக்கினார் அவர் திடீர்னு. எஸ், அவர் அப்படியே டோட்டலாக அவங்கள வந்து கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸில் வந்து பண்ணியிருந்தாரு. அண்ட் முக்கியமாக இல்லைம்மா, இப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படம் சிகப்பு ரோஜாக்கள் போகும்போது கமல் சார் ஒரு ஆல்ரெடி பயங்கர எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டாரு, எக்கச்சக்கமான கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். உங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டு போனோன்னா கமல் சார் படம் அப்படின்னு தெரிஞ்சவொடனே, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க, இப்போ தக் லைஃப் வரைக்கும் அவரோட வந்து வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது? அது ஏன் எனக்கு அப்படி ஒரு பயம் இல்லை அது தெரியல. ஓகே, எனக்கு கமல் சார் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட்னு தெரியும். அவர் வந்து மேல்நாட்டு மருமகள் நம்ம படத்தில் நடிச்சிருக்காரு. அப்போல்லாம் வந்து அவர் வந்து இறங்கும்போது நாங்கள் ஜன்னல்லேருந்து கமல் சார் கமலஹாசன் சார் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கமலஹாசன் சார் வந்திருக்கார் அப்படி பார்த்து தான். ஆனால் அவர் கூட நடிக்க போகிறோம் அந்த ஒரு பயம் அதெல்லாம் தெரியல எனக்கு. பாக்கியராஜ் சார் வந்து டைலாக் சொல்லி கொடுத்தாரு, உங்கள் பேர் சித்ரா, இப்படி அவர் கான்வர்சேஷன் இப்படி இருக்கும். சரி, இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏறிடுச்சு நமக்கு. ஏன்னா நம்ம லைவ் ப்ரோக்ராமில் நம்ம கம்பேர் பண்ணி பழக்கம். ஆனால் இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏறி நம்ம கரெக்டாக பண்ணிடணும். எதையுமே தம்பி சொன்ன மாதிரி நம்ம போனால் பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுதான் என் வேலையை தவிர வேறு எதுக்குமே டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் நான். போனாங்க, நீ வர கமின் அப்படின்னு வந்து இப்படி வந்து உட்காந்துக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டார் டைரக்டர். ஓகே, இந்த பக்கம் தான் ஏதோ ஒரு தண்டவாளம் மாதிரி போட்டு, அதெல்லாம் எனக்கு புதுசு, தண்டவாளம் போட்டு போயிட்டுருக்குது கேமரா. உட்காந்துருந்தோடனே நம்ம வந்து ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் கேர்ள்னு சொல்லிட்டாங்களா, அதனால் அப்போ தான் ட்ரை பண்ணுறோம் அல்ட்ரா மாடர்னாக இருக்கிறது எப்படின்னு. நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லைம்மா, அதில் வந்து ஸ்ரீபிரியாலாம் நடிச்சிருக்காங்க, ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன் நமக்கு. அப்புறம் மாடர்னாக வந்து உட்காந்துட்டு டேபிள் மேலே இருக்கிற பேப்பர் வெயிட்டை வச்சு சும்மா நைனேன்னும் அவர் உங்கள் பேர் என்ன எல்லாமே கேட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நான் இப்படியே உருட்டிகிட்டு இருந்தேன். அது ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு, ப்ளீஸ் ஸ்டாப் இட் சந்திரான்னாரு. ஐயோ நம்ம பேர் சித்ரா வச்சு இவர் சந்திரான்றாருன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார், மை நேம் இஸ் சித்ரா அப்படின்ட்டு. நான் அவரை திருத்தணும் அதெல்லாம் இல்லை, இவர் தப்பாக சொல்கிறாரு, கேமரா ஓடுதான், அந்த சென்ஸே இல்லை. சார் மை நேம் இஸ் சித்ரா அப்படின்ட்டேன். அது டைரக்டர்கிட்ட போய் ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நடிக்குது இந்த பொண்ணு, நல்லா வரும் சினிமாவில். அது வரலுமா அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஏபி நாகராஜன் சாரோட மக, அந்த வீட்டு பொண்ணுன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. கமல் சாரோட ரெக்கமெண்டேஷன் தான் எனக்கு ஹீரோயின் சான்ஸே வந்தது.